வணக்கம். மூட்டு வலி குணப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்கால் சூப்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? இதுதான் முடவாட்டுக்கால். பாறை கிடுக்கில் வளரக்கூடிய கிழங்கு வகை. பழக்கடைகள்லையும் வியாபாரத்துக்கு முடவாட்டுக்கால் வச்சுருக்காங்க. இந்த அளவு கிழங்கு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். இது நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். முடவாட்டுக்கால் சூப் வியாபாரி சொன்ன செய்முறை. இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த அளவுக்கு சுத்தமாக சீவி எடுத்துக்கணும். தோல் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. அது தேவையில்லை. தோல் சீவியாச்சு. இதை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். கேரட் திருவரில் திருவியும் எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். நறுக்குனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 போல் சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வேணும்னா பட்டை கிராம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வதங்கினதும் இந்த அளவு கிழங்குக்கு நான் 3/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கிளறிட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்கட்டும். மிளகும் ஜீரகமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். முடவாட்டுக்கால் ருசி அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இந்த வாசனை ருசி தான் தெரியும். இப்போ 10 நிமிஷம் போல் கொதித்ததும் அடுப்பை நிறுத்திட்டு சூப்பை வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த கிழங்கு சக்கை மாதிரி குடிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். சூப்பராக முடவாட்டுக்கால் சூப் ரெடி. இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றி மிளகு சீரக பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். என்ன பேர்னா? பேர் என்னப்பா? பேர் என்னப்பா? இதுதான் அந்த பேர். ஆட்டுக்கால் சூப்பு. இது பேர் என்னத்தா? முடவாதை. என்னமோ ஒன்று கைஸ். அதை இப்போ நம்ம சூப் வைக்க போகிறோம். ஒரு 4 பேத்துக்கு எண்ணத்துக்கு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு போதுமா? இதை எடுக்க போகிறோம். இப்போ சீவருது எப்படின்னு காட்டுறேன்.